அறுவடை நேரத்தில் பெய்த திடீர் மழையால் வெள்ளரி விளைச்சல் பாதித்ததோடு தோட்டத்திலேயே பழங்கள் அழுகியதால் விவசாயிகள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தர்பூசணி சாகுபடி அதிக அளவில் நடைபெற்றது. ஆனால் தர்பூசணி பற்றி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பரப்பிய வதந்தி அதனை பயிரிட்ட விவசாயிகள் வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டது. கோனேங்கிபாளையம், பாணாம்பட்டு, பில்லூர், ஆனங்கூர் உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களிலும் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் வெள்ளரி கொடிகள் சாகுபடி செய்யப்பட்டன. மார்ச் மாத இறுதியிலும் ஏப்ரல் மாத தொடக்கத்திலும் திடீரென 2-3 நாட்கள் மழை பெய்ததால் வெள்ளரி விளைச்சல் பாதிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினால் வெள்ளரி தோட்டத்தில் மழைநீர் தேங்கி வெள்ளரி பழங்கள் அழுகி வீணாகின. நாங்கள் வெள்ளரி போட்டுக்கிறோம். ஏறு ஓட்டி பெற நட்டு தண்ணி மொண்டு ஊற்றுறதுக்கு 150 ரூபா கூலி, களை வெட்டுறதுக்கு 150 ரூபா கூலி, அதெல்லாம் பண்ணி நாங்கள் மருந்து அடித்து தீனி போட்டு தண்ணி பாசி எல்லாம் பண்ணி இப்போ மழை பூந்தா டென்னு அடித்து பழம் பூரா வீணாக போச்சு. மேல் பழம் வருது, அடிப்பழம் பூரா அப்படியே அழுகி போய் பூரா அப்படியே அடியில் தங்கி போச்சு. விரைய கூட எடுக்க முடியாத மாரி ஆகிப்போச்சு. எல்லாம் குழந்தை அழுகி போச்சு. எல்லாம் 60 ஏக்கருக்கு இருக்கும், 60 ஏக்கர் கட்ட இருக்கும். இருந்தாலும் எல்லாமும் இப்போ மழையில் வீணாக போச்சு. இதோ பாரு, அது ஃபுல்லாக வீணாக போச்சு. பிஞ்சு கூட கிடையாது. எங்கள் நஷ்டத்தை பார்த்து எதாவது நீங்கள் கொடுக்க வேண்டியது தான். அதான் களை வெட்டுறது 10,000, மருந்து அடிச்சது 10,000, தீனி மூட்டையே ஒரு மூட்டை 1500 ரூபாய், 1500 ரூபாய் 4 மூட்டை தீனி எடுத்தோன்னா பூரா மழை பெஞ்சு பூரா வெம்பி போச்சு. சுற்றுப்பட்டு 10 ஏக்கரும் பாழா போச்சு. இந்த பாரு, அது பூரா ஒரு காய் கூட கிடையாது. ஏன்னா உதவி செய்யணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் உங்ககிட்ட. ஏற்கனவே பிஞ்சு பருவத்தில் பெய்த மழையால் வெள்ளரி கொடிகள் தழைகள் பழுத்து விளைச்சல் பாதிக்கப்பட்ட நிலையில் பழங்கள் பழுக்கும் நேரத்திலும் திடீர் மழையினால் மழைநீர் தேங்கி ஏராளமான பழங்கள் அழுகி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 20 ஏக்கருக்கு மேலே இப்போ நஷ்டமாகி போச்சு. ஒரு பயிருக்கு விளையில மழை வந்ததுனால வீணாக போயிடுது, வெம்பி போச்சு. பழம் இந்த பிஞ்சுலாம் உடத்தலாம் செடி பழுத்து போச்சு. எதுவும் நல்லாவே இல்லை. ஒரு ஆளுக்கு 170 ரூபா கூலி. களை வெட்டினா இந்த மாதிரி 170 ரூபானா 10,000க்கு ஆகி போகுது. அதுக்கு மருந்து வச்சு தீனி போடுறது, அது தனியாக காசு ஆகி போகுது. எங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தில் போகுது. நீங்கள் தான் பார்த்து அரசாங்கம் பார்த்து நல்ல உதவி பண்ணணும். வெள்ளரி பழம் போட்டுக்கிறோம், அழுகி போச்சு எல்லாம் மழையால். மாடிக்கிட்ட கொட்டுறோம். பாதிக்கப்பட்ட வெள்ளரி விவசாயிகளுக்கு அரசு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.